திறந்து வைக்கும் சடங்கில் நாம் தகுந்த விதமாய் பங்கு பெற இறையர்களை வேண்டுவோம். எங்கள் வானக தந்தையை நலன்களை எல்லாம் தருபவர் நீரே. உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு இறங்கி உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை கண்டறிந்து அவற்றை ஒரு பராமரிப்பினால் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அருள்வாக்கு யோவான் எழுதிய வாசனம் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 11. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவர் வியத்தகு செயல் புரிந்துள்ளார். அவருடைய பலகரமும் புனிதனுக்கு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்வுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்திருக்குங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்திருக்குங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பின ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்த்து வடிவை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுள் புகழாய் இருந்தது. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் இருந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. விசுவாசி மன்றாட்டு. நிலங்கள் ஆண்டவரை நோக்கி இந்த இடத்தை ஆசிரியத்து முடிகிறார். ஆசிரியத்தை புனிதப்படுத்தியதும் திருச்சிலுவை நம்பிக்கைகளும் அனைவரையும் பாதுகாவலை வைத்து காத்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, இந்த நிறுவனத்தின் மீது மீட்பின் அடையாளம் கிடைத்திருப்பதாக. இதனால் தீயோரின் தாக்குதலிலிருந்து இதனை காத்தல்ல எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, இந்த மறைக்கல்வி கூடத்தை நிறைவாய் புனிதப்படுத்தி ஆசீர்வதித்தவர். இங்கு உடல்நலமும் நண்பர்களுக்கும் விசுவாச வாழ்வும் பெருக வேண்டும் என நடத்துவதற்கு கொடுக்கிறோம். இவற்றை பெருகி ஒரு மகிமை குடிகொள்ள செய்யும். இங்குள்ள வருகின்ற மாணவ மாணவியர்களும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களும் காட்சி, பொறுமை, சகோதர அன்பு, தூய்மை, சுறுசுறுப்பு போன்ற பிள்ளைகளை சிறந்து மற்றும் பணிவுள்ள
ஆக தத்தம் கடமைகளை முகமலர்ச்சியுடன் ஆற்றுவார்களாக. மேலும் இந்த கட்டிடமானது நல்லதொரு காரியங்களுக்கு பயன்படுத்துவதெல்லாம் அந்த காரியத்தின் வழியை உடைய பிரசனம் நிறைவாக தங்க வேண்டும். அந்த நிறுவனத்தில் இந்த கட்டிடத்தில் நடைபெற எல்லா நிகழ்வுகளுக்கும் நீர் ஆசீர்வாதமாக இருந்து வழிநடத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இந்த கட்டிடத்தை உருவாக்க தன்னுடைய குடும்பத்தின் காணிக்கையாக கிடைத்து தன்னுடைய தியாகத்தை வெளிப்படுத்திய இந்த இரு குடும்பத்தாரையும் கைகளுக்கும் ஆலயத்துடைய வளர்ச்சிக்காகவும் இதில் மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய காணிக்கையை அன்பளிப்பை தியாகத்தின் வழியில ஒவ்வொரு வருடம் செய்து வைத்த வேளையில் அவர்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதியும் அவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் ஆசிர்வதிக்கிறார்கள். இன்னும் அவர்கள் நல்ல உணவு சொல்வது எல்லாமே தந்தை மகன் தூய ஆவி இந்த இல்லத்தையும் இதை பணியாற்றுகிற எல்லா நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்து திடப்படுத்துவாராக. எங்கள்